அனைவருக்கும் இரவு வணக்கங்கள். தமிழுக்கும் அமுது என்று பெயர். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு. மகாத்மா அவரை பற்றி ஒரு சின்ன பதிவு. இது சணல், அந்த டிசைன், சணலோட டிசைன் இது கைத்தறி அப்படிங்கிறது. இது ராட்டு. எங்கள் சமுதாயத்திற்கு 2 குலத்தொழில்கள் உண்டு. ஒன்று வெற்றிலை பயிரிடுவது, இன்னொன்று ராட்டு சுற்றுவது, கைத்தறி உள்ளது. இது ஒரு சாரார், எங்கள் ஒரே சமுதாயம்தான். இது ஒரு சாரார் செய்வாங்க. வெற்றிலை ஒரு சாரார் பயிரிடுவாங்க. இது எனது துணைவியார் வீட்டில் உள்ள தொழில். கைத்தறி, ராட்டு சுற்றுறது, நெசவு நெய்கிறது. எங்களுடைய தொழில் வெற்றிலை பயிரிடுவது. அது எங்களுடைய குலத்தொழில். அது இவருடைய தபால் தலை நான் நிறையா வச்சுருக்கேன். நான் தபால் தலையை பற்றி இன்னும் வெளியே எடுக்கலை, தொடலை. அது ஒரு 100 வெளிநாட்டு தபால் தலைகளும் 5ஆம் ஜார்ஜ், 6ஆம் ஜார்ஜ், 7வது 8 வடி விக்டோரியா பேரரசினுடைய தபால் தலைகளாக நிறையா வச்சுருக்கேன். நிறைய கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப்ஸும் வச்சுருக்கேன், நார்மல் ஸ்டாம்ப்ஸும் வச்சுருக்கேன். ஓல்டு 1 பைசா, 2 பைசா, 9 பைசா, 3 பைசா அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன் நிறையா. அதை நான் இன்னும் தொடவே இல்லை. சரி, அதுக்குரிய காலகட்டங்கள் வரட்டும். இந்த நாணயங்கள்லே நமக்கு நேரம் பத்தலைன்னு சொல்லி அதை விட்டுட்டேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு தபால் தலை ஒரு நண்பர் சேல் பண்ணார். சரி, எனக்கு 2 கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 மட்டும் வாங்கியிருக்கேன். என்னுடைய ராஜேஷ் கலெக்ஷன் சேனலில் ஒரு ஸ்டாம்பை பற்றி இன்றைக்கி தான் முதல்ல போடுதேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக காயின்ஸ் அண்ட் கரன்சி மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன். முதல்ல மகாத்மா காந்தியினுடைய ஒரு தபால் தலை. இது கமாமரேட்டிவ்ஸ் தபால் தலை, நார்மல் கிடையாது. ஒரு தபால் தலையோட ரேட் 100 ரூபா. எடுத்துடலான்னா எடுக்காமலே இதை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டிசைனில் வச்சுருக்காங்க. ஆனால் எடுத்துடலாம். தபால் தலை இது உள்ளே இருக்குது. இதோட ரேட் 100 ரூபா. கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ் 2011 14 வருஷத்துக்கு முந்தி வெளிவந்தது. பிடி காந்தி அப்படி எம்கே காந்தின்னு கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இருக்குல்ல பிளேன், இதை துண்டை கிழிச்சு எடுத்துடலாம். இதை உள்ளேருந்து நம்ம எடுக்கலை, வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் விஷயங்கள்லாம் இதில் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கு. இந்த தபால் தலையோட ரேட்டு டெனாமினேஷன் 100 ரூபா. இது வெளிவந்த டேட் 12/2/2011. பேப்பர் இது அன்வாட்டர் மார்க்டு கிரேவர் குவாட்டட் ஸ்டாம்ப் பேப்பர், காதி காட்டன் கிளாத் ஸ்பெஷலி அப்படின்னு போட்டிருக்கு. இதில் மேனுஃபேக்சர். இது 39 mm × 39 mm. ஷீட் 130 mm × 138 mm. சீட்ஸ் பிரிண்டட் 0.01 மில்லியன். இந்தியா செக்யூரிட்டி ப்ரெஸ், நாசிக். கரன்சி அடிப்பாங்கள்ல அங்கேயே அடிச்சிருக்காங்க. ஆன் த ஒகேஷன் ஆஃப் இண்டிபிக்ஸ் இந்தியா பிளாட்டலிக் எக்ஸிபிஷன் அப்படின்னா தபால் தலைகளின் கண்காட்சி இந்திய அளவில். இந்தியா போஸ்ட் இஷ்யூஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இன் காதி அண்ட் மகாத்மா காந்தி. கைத்தறி நினைவுபடுத்தக்கூடிய வகையில் மகாத்மா காந்தியின் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு நாணயம் உலகத்திலே இதுதான் ஃபஸ்ட் இஷ்யூ. இந்தியாவில் தான் வெளியிட்டிருக்காங்க. இந்தியா போஸ்ட் இஷ்யூ த வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் போஸ்டேஜ் ஸ்டாம்ப். அதுக்கு அடுத்த வரியில் காதி இஸ் ஏ ஹேண்ட் ஓவன் கிளாத், ஜென்ரலி காட்டன், யூஸிங் ஹேண்ட் ஸ்பம் த்ரெட், விச் அட்டைன்டு ஐகானிக் ஸ்டேட்டஸ் டூரிங் இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். Significantly, it was Gandhiji who propagated the use of self-spun khadi, which he described as the thread of life. Politically, this was a part of the movement to defy the economic exploitation of the people of India, albeit through peaceful means. By boycotting foreign
boycotting foreign made goods, khadi along with the charkha or spinning wheel thus became a symbol of Indian patriotism, self-reliance and national pride. Mahatma Gandhi's message of peace, non-violence and harmony is increasingly relevant today. India Post pays tribute to the father of nation by release of this special commemorative stamp, miniature sheet depicting him on khadi. விவரம் பூரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிசைனர் மினிச்சர் ஷீட், கேன்சலேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் அண்ட் பேக், சங்கா சமந்தா அப்படின்னு ஒரு இது வெளியிட்டிருக்காங்க செக்ரட்டரியேட்லேருந்து. பிளாட்டலிக் செக்ரட்டரியேட், அது வந்து நம்ம செக்ரட்டரியேட் கிடையாது, பிளாட்டலிக் செக்ரட்டரியேட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ். இந்த ஸ்டாம்பு 100 ரூபா. ஆனால் இந்த ஷீட் இருக்குல்ல, இந்த சீட்டு வந்து மத்திய அரசால் வெளியிடப்பட்ட ஒரு சீட்டு. இந்த சீட்டு வந்து 250 ரூபா இதோட விலை. இது டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. வாங்கிட்டு வந்து நான் 2 சீட்டு மட்டும்தான் வாங்கினேன். இந்த இடத்துல 2 சீட்டு மட்டும் வாங்கினார். நான் வாங்கியிருக்கேன். வேணுங்கிறவங்க இது 1 2 இது 2 கூட வாங்கிக்கோங்க, 1 வாங்கிக்கோங்க. ஒரு அற்புதமான ஒரு கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ். வேர்ல்டுலேயே காதிக்காண்டி வெளியிடப்பட்ட, மகாத்மா காந்தியின் உருவம் பொறிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட முதல் ஸ்டாம்ப். 2011 வெளியிட்டாங்க. இதில் ஒட்டியிருக்காங்க. இதை இப்படி எடுத்து பார்க்கலாம். இந்த இடத்துல ரைட்டு, நன்றி. இதோட சேர்த்து இதையும் உங்கள்கிட்ட காமிக்கலான்னு பார்த்தேன். காந்தியடிகள் பொறிக்கப்பட்ட ஒரு 1 ரூபாய் காயின். இது வெளியிடப்பட்ட ஆண்டு இதில் போட்டிருக்கலாம், இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது 1869 பிறந்தார், 1948 இறந்தார். வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து 1969. அந்த வருடம் இந்த நாணயத்தில் பொறிக்கப்பட்டு இருக்காது. இது ஒரு நூற்றாண்டு நினைவு நாணயம், கமாமரேட்டிவ் காயின்ஸ். 1 என்ற ஆங்கில லெட்டர் இருக்காது. எந்த மொழியிலையும் 1 என்ற அது நியூமராலஜி இருக்காது. இதில் 1 ரூபி அப்படின்னு எழுதியிருக்கும். ஒரு அற்புதமான ஒரு ரூபா காயின், நல்ல குட் கண்டிஷனான ஒரு காயின். இதோட சேர்த்து உங்களுக்கு தரணும்னு நினச்சிருக்கேன். காந்தி கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இது வெரி வெரி ரேர் ஸ்டாம்பு. வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு கமாமரேட்டிவ் காதி ஸ்டாம்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அதோட சேர்த்து இந்த காயினை கொடுக்கலாம்னு நான் நினச்சி ஒரு மனசில் ஒரு எண்ணத்தில் இந்த பதிவை போடுதேன். இது ஒரு ரூபா. 1 ரூபாய்க்கு அடுத்து ஒரு அரை ரூபா. அதே 1948 எழுதியிருப்பாங்க. 1869 to 1948 ஒரு அரை ரூபா நாணயம் மகாத்மா காந்தி. இதில் 50 பைசேன்னு எழுதியிருக்கும். இதில் வந்து எண் போட்டிருக்கும் 50ன்னு. இதில் வந்து 1ன்னு போட்டிருக்காது. இந்திய தேசிய முத்திரையோட பாரத் இந்தியா 1 ரூபி 1 ரூபியா. எல்லா மொழியும் கற்றுக்கோங்க. எதுக்கு தமிழ் மட்டும்தான் படிக்கணும் என்ன சட்டமாக இருக்குது? மகாத்மா காந்தி 1869 to 1948. இந்த பக்கமும் மகாத்மா காந்தி. அதில் ஒரு 20 பைசா நாணயம். அதே மாதிரி வெளியிட்டப்பட்ட கமாமரேட்டிவ் நாணயம் 1869 to 1948 மகாத்மா காந்தி. ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் எழுதியிருக்கும். இந்த பக்கம் 20 பைஸ், இந்த பக்கம் பாரத் இந்தியா, இந்த பக்கம் பைசே அப்படின்னு எழுதியிருக்கும். இது பை. இது வந்து கீழே இருக்கிறது பா. இந்த 1 கோடு போட்டால் பே, 2 கோடு போட்டால் பை, பைசே. இது சா, இஸ்ஸு. மேலே ஒரு கோடு போட்டால் சே, பைசே. இது பாரத். இது ராணா. இது இத்தனை பாரத். எல்லா எழுத்துக்களும் இந்தி எழுத்து தெரியும், வாசிப்பேன். சரளமாக பேச தெரியாது, ஓரளவுக்கு பேசினா இப்போ அதுவும் குறைஞ்சிட்டே வருது. அதுக்கடுத்து பார்ப்போம். ஒரு 50 பைசே காயின். இதில் மகாத்மா காந்தி தண்டி மார்ச், உப்பு சத்தியாகிரகத்துக்கு நடந்து போவாங்கள்ல, அந்த மாதிரி நல்ல யூஎன்சி காயின். இது வந்து 50 பைசே. இந்த பக்கம் பார்த்துக்கோங்க, அந்த பக்கம் பார்த்துக்கோங்க.
ஒரு 50 பைசா நாணயம். இது வந்து இதோட சேர்த்து 4 நாணயமாச்சா. இதுலேயே ஒரு 5 ரூபா. இதில் கும்பலாக நடந்து வருவார். இதில் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து வருவாங்க. இதில் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து வருவாங்க. இதனுடைய படம் வந்து 500 ரூபா தாளில் போட்டிருக்கும். இதேமாதிரி 500 ரூபா தாளில் போட்டிருக்கும். இது வந்து கும்பலாக நடந்து வருவாங்க. தண்டி மார்ச் இந்த போகிறாங்களா, மேலே எழுதியிருக்கு வருங்க, தண்டி மார்ச் 75 இயர்ஸ் ஆஃப் தண்டி மார்ச். 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த நாணயத்தை ஒரு நினைவு நாணயமாக வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு 5 ரூபா காயின். 1930 தான் அந்த உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு. இந்த வருஷத்தில் 30 75 கூட்டுங்க, அப்போ 2005. இந்த இருக்குல்ல, இந்த பக்கம் 5 ரூபா காயின். காயினோட கண்டிஷன்லாம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இது ஒரு 5 விதமான காந்தி சம்பந்தப்பட்ட ஒரு 5 விதமான நாணயங்கள். காந்தி சம்பந்தப்பட்ட ஒரு கமாமரேட்டிவ் ஸ்டாம்ப். இந்த செட்டு வாங்குறவங்களுக்கு இந்த செட்டை சேர்த்து தருவேன். இந்த செட்டு வாங்குறவங்களுக்கு இன்னொரு செட்டு எடுத்து வச்சு தருவேன். என்ன செட்டு இருக்கு மேலே எடுத்து வச்சு தருவேன். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அஹிம்சாவாதி, அஹிம்சையை கடைப்பிடிப்பதில் தீவிரவாதி. தீவிரவாதத்தை கடைப்பிடிப்பவர்கள் பேர் தீவிரவாதி. இவர் அஹிம்சையையே தீவிரமாக கடைப்பிடித்த காரணத்தால் இவர் அஹிம்சை தீவிரவாதி. தேசப்பிதா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, மகாத்மா காந்தி, கஸ்தூரிபாய் ஒரு அற்புதமான வரலாறு எழுதினவர். சுயசரிதை அப்படின்னு எழுதினவர். சத்திய சோதனை அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டவர். அந்த புத்தகத்தை தான் இன்னும் போட்டு தேடினேன். இது வாங்குறவங்களுக்கு அந்த புத்தகத்தை ஒரு கிஃப்டாக கொடுப்போம்னு சொல்லி தேடினேன். அது ஒரு 500-600 புக்கு இருக்குது. அதில் எங்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. என்கிட்ட ஒரு 3-4 புக்கு இருக்குது. சத்திய சோதனைங்கிற புக்கு கூடி மட்டும் நான் இன்றைக்கி நாளைக்குள்ளே கண்டுபிடிச்சி எடுத்துடுறேன். எடுத்தால் ஒரு புக்கு நான் கிஃப்ட்டை அனுப்பிச்சி விடுவேன். எடுக்க முடியலைன்னா விட்டுறணும். சொன்னீங்களான்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது. நன்றி நண்பர்களே, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.